என்னங்க இழவு பொண்ணு என்ன வரல? சீக்கிரம் தாலியை கட்டினா சாப்பிடலாம்ல? இழவு பசிக்குதுங்க. அறிவு கட்டவன யாரையா நீ? இந்த ஊர் தான். இந்த ஊரா? இந்த மாதிரி 2-3 வச்சிருக்கிறியா? போட்டுக்கிட்ட அலையுங்களே சோத்துக்கு சோம்பேறிங்க. கல்யாண வீட்டுல பேசுற பேச்சாயா இளவு இளவுன்னு? பசிக்குதுங்க. பசிச்சா போய் ஹோட்டல்ல சாப்பிடு. இங்க வந்து இளவு இளவுன்னு பேசிக்கிட்டு இருந்தா பல்ல உடைச்சிரும். நடந்து போ. தெம்பு இல்ல. தெம்பு இல்லைன்னா போய் படியா. சாப்பிட்டு தூங்குறேன்னு சொல்லுவாங்க. இவன் ஒரு சவங்க பைய போல் இருக்கியா, பேசிக்கிட்டே இருக்கிறான். வாங்க சாமி. வணக்கம். உட்காருங்க சாமி, உட்காருங்க. அப்பா, இந்த காலத்துல சீட்டு கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கு. சாமி, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணிட்டா போச்சு. எல்லாரும் நாசமா போங்க, நாசமா போங்க. ஆசீர்வாதம் கொடுத்துருவேன். சுவாமி, நீங்க பொண்ணு வீட்டுக்காரா மாப்பிள்ளை வீட்டுக்காரா? ஐயர் வீட்டுக்காரன். சும்மா ஐயா. எப்பா வேண்டா, இந்த ஊருக்காரங்கிட்ட வாய கொடுக்குறேன். என்னப்பா அது, யாரு வாய் திறந்தாலும் இப்படி பேசுறாங்களே? வில்லங்கமான கிராமமா இருக்கும் போல இருக்க. இந்த கிராமம் மாத்திரம் வில்லங்க இல்ல, உங்க அம்மாவும் உன் தம்பியும் யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டு அவஸ்தைப்பட போறாங்க. இழவு பசிக்குதுங்க. இங்கேயா பிடிக்கிற? இங்கேயா சோறு இருக்குது? அசிங்க பிடிச்ச வச்சு எனக்கு புல்லரிக்கண்டா இங்க எல்லாம் பிடிச்சா. யோ, சீக்கிரம் மந்திரத்தை சொல்லியா. எப்போ கல்யாணம் முடிஞ்சு, எப்போ இலைய போட்டு, எப்போ சோறு திங்கிறது? அதுக்குள்ள குடலே வெளியே வந்து போட்டுருக்கு. பெரிய இழவா போச்சே. செத்து சுடுகாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சோறு போடுவீங்களா? அங்கேயும் தான் வாய்க்கரிசி போடுறாங்களையா. அது எப்போ வேகிறது? நான் எப்ப திங்கிறது? பாத்தீங்களா, பத்திரிக்கை வைக்காமயே இப்படி பேசுறானே. பத்திரிக்கை வச்சா என்னென்ன பேசுவான்? இதேதான் பேசுவான். நாசமா போக, நாசமா போக. சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஐயா, சோறு போட்டாச்சு. வாங்க 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 வாங்க. எவரியா? ஏங்க, நீங்க ஓடலையா? கொஞ்ச நேரம் கழிச்சு ஓடலான்னு தான். இதா ஓடுறோமே. வாங்க. நில்லு. வீடு விளங்க வேண்டாம். இடது கால் எடுத்து வைக்க போறியே மூதேவி, வலது கால் எடுத்து வச்சு வா. அத்தை, நான் இடது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தாதான் ராசி. இப்ப நான் வலது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்குங்க, அந்த வீட்டுல 10 நாளுக்குள்ள யாராவது மண்டையை போட்டுடுவாங்க. உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லுங்க, நான் வலது கால் எடுத்து வச்சு வரேன். இருமா, இந்த 10 நாள்ல போறது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளைதான். இரியா, நீங்க சீக்கிரமா சொல்லுங்க, நான் எப்படி வரணும்? நீங்க சொல்லுங்க. என்னடா இது வம்பா இருக்கு? அம்மாவுக்கு ராசி வலது, உனக்கு ராசி இடது. ராஜாத்தி, நீ ஒண்ணு செய். எந்த காலையும் தனியா எடுத்து வைக்க வேண்டாம். 2 காலையும் சேர்ந்தாப்புல ஜம்ப் பண்ணிடலாம். எப்படி? அதாவது 2 காலையும் வச்சு உள்ள குதின்னு. 1 2 திருப்பியும் சொல்லுங்க. 1 2 3. சம்பந்தி, நாங்க எப்படி வர்றது? உங்களுக்கு குதிக்க தெரியாதா? தாண்டுகையா. ஆரேடே தாண்டிக்கோ. ஐயோ, நீங்க எந்த குடும்பம்? இது குரங்கு குடும்பம் போல இருக்கு, எல்லாமே தாண்டானுங்களே. ஏன் இப்படி நடக்கிற? மாமா, எனக்கு பட்டு புடவை கட்டி பழக்கம் இல்லையா, அதான் எப்ப இடுப்புல இருந்து விழுந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதுவும் நல்லதா இருக்கும். ஐயோ, என்ன மாமா மெத்தல எல்லாம் பூ போட்டிருக்காங்க? எல்லாம் நமக்காக தான். அதுல படுத்து தூங்குனா ஜோரா இருக்கும். சிச்சி,
பூல எல்லாம் படுக்க கூடாது மாமா, பூ நசிங்கிடும். அட மக்கு மக்கு, பூ நசுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வா உட்காரு. புடவை கீழே இருக்கு. விழுந்துட. ஐயோ மாமா, இங்க வாங்களே. ஏன்? இங்க வாங்களே. எதுக்கு? அத்தை சொல்லி அனுப்பிச்சாங்க உங்க கால்ல விழுந்து நமஸ்காரம் செய்யணும். அம்மா ராஜாத்தி மகராசியர்மா, அதுக்கு நீ இப்படி படான்னு விழுந்து பல்லகளை உடைச்சுக்காத. வா எந்திரி. அப்புறம் மாமா, கிராமத்துல இருந்து வண்டியில வந்தேன்னா இடுப்பெல்லாம் வலிக்குது, தூக்கம் தூக்கமா வருது. சீக்கிரமா பாலை குடிங்க, நான் தூங்கணும். ஏய், என்ன கரடி விடுற? விடியற வரைக்கும் நான் தூங்க போறதில்ல. ஏன் உங்களுக்கு தூக்கம் வரலையா மாமா? ஏய், எப்படி நீ தூக்கம் வரும்? அறிவு கெட்டவளே, இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி. அப்படின்னா அப்படின்னா வந்து புது கனவுகள் சொல்லும் ராத்திரி, இன்ப ராத்திரி, கனவு ராத்திரி. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் புரிய வைக்கிறேன்டி. மாமா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஆனா அந்த தொடர வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. என்னது? எங்க அப்பா சொன்னாங்க, கண்ட கண்ட ஆம்பளைங்க உன்னை தொட விடாத, அப்புறம் தப்பு தண்ணா நடந்துடும், உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும்னு சொன்னாங்க. அதனால தொடாதீங்க. ஐயோ மக்கு மக்கு, எல்லா அப்பா அம்மாவும் பெத்த பொண்ணுகிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கெட்டு போயிடுச்சுன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே, அதனாலதான் அப்படி சொல்லி இருப்பாங்க. நான் உன் புருஷன், உன்னை தொட்டு தாலி கட்டினவன், நீ என்கிட்ட பயப்படலாமா? மாமா, நீங்க ஆம்பளை தானே? சந்தேகம் இல்லாம. அப்ப நீங்க மட்டும் என்ன எப்படி தொடலாம்? ஐயோ என்ன மாமா, நீங்க எனக்கு தூக்கம் வருது, நீங்க தோணு பேசிக்கிட்டு. நான் என்ன சொல்றேன்? என்னடா அது வம்பா போச்சு, கிணறு விட்ட பூதம் கிளம்புது. ராஜாத்தி தூக்கம் வருது மாமா. ராஜாத்தி தூக்கம் வருது. ராஜாத்தி தூக்கம். அடிப்பாவி.